தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக வாய்ப்பளித்த பாஸ்டர் மிக்கேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மேல் அன்புள்ளவர், நமக்காக பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை சகித்தார் என்பதை நினைவு கூறும்படியாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 7 முதல் 14 வரை இருக்கிற வசனங்களை வாசிப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 7 முதல் 14 வரை இருக்கிற வசனங்களை ஒருவர் வாசிப்போம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்பப் பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்கள் இடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சீசர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர்? பஸ்காவை ஆசரிப்பதற்கு எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது அவர் சொல்லுகிற அடையாளம், தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அவன் போகும் வீட்டில் உள்ள அந்த வீட்டின் எஜமானிடத்திலே போதகர் பஸ்காவை ஆசரிப்பதற்கான இடம் எங்கே என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லும்போது அவரே அடையாளத்தை சொல்லுகிறார். நல்ல ஒரு மேல் வீட்டை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டு எஜமானிடத்துல இதற்கு முன்பதாக கேட்டு வச்சிருந்தாரான்னு தெரியாது. ஆனால் இப்போ சீசர்களை அனுப்பி விடும்போது பேதுருவும் யோவானும் போய் கேட்குறாங்க, போதகருக்கு பஸ்காவை ஆசரிக்கணும். அப்போ அந்த மனுஷன் தன்னுடைய வீட்டிலே பஸ்கா ஆசரிப்பதற்கு இடம் கொடுக்கிறான். இல்லை, அதுக்கெல்லாம் இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஏன்னா வீட்டு எஜமான் தான். ஆனால் அந்த மனிதன் தெய்வீக காரியத்திற்கு தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தான். அல்லேலூயா. தெய்வீகத்திற்கு நாம் நம்முடைய வீட்டிலும் இடம் கொடுக்க வேண்டும், நம்முடைய இருதயத்திலும் இடம் கொடுக்க வேண்டும். தெய்வீகம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது திருவிருந்து பந்தி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், வேத தியானம், தேவனை துதிப்பது, ஓய்வு நாள் ஆராதனை, திருவிருந்து பந்தி, இப்படி வரிசையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம்முடைய சரீர பிரகாரமான காரியத்திற்கு நேரம் ஒதுக்குகிறோமோ, இடம் கொடுக்கிறோமோ, இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வீட்டிலும், நம்முடைய இருதயத்திலும் தெய்வீகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். நற்செய்தி ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் தலைவர் அங்கே வேதாகம கல்லூரி படிக்கும்போது அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் வேணும், ரெண்டுமே வேணும் அப்படிம்பாங்க. அதுல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம நினைச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறது. இப்போ உலக பொருட்களை வாங்கணும்னு நினைச்ச உடனே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா சரீர பிரகாரமாக ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதே போலதான் நம்ம ஜெபம் பண்ண விரும்பியும் நம்மளால ஜெபம் பண்ண முடியலன்னா ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று அடையாளம்.
நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்பும் போது ஜெபம் பண்ணணும். உடனே ஜெபம் பண்ண உடனே முழங்கால் போட முடியணும். தெய்வீகத்திற்கு அல்லது தெய்வீக காரியத்தை அற்பமாக எண்ணி அதை அசட்டை பண்ணி அதற்கு நேரம் கொடுக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது குடும்பத்திலே நம்முடைய வீட்டிற்குள்ளாக தெய்வீகத்திற்கு இடம் கொடுக்காவிட்டால் பிந்தி அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது வரும். ஓய்வு நாள்ல ஆசரிச்சு ஆசரிச்சு ரொம்ப அலுத்து போச்சு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஒரே ஜெபம்தான், வேத தியானம் தான், ஓய்வு நாள் ஆராதனை எல்லாத்துக்குமே கனம் இருந்துச்சு. ஆனா நாள்பட அவர்களுக்கு ஓய்வு நாள் பெருசா தோணல. அப்புறம் தேவன் சொல்லுகிறாரு, நீங்க ஓய்வு நாள் ஆசரிக்காததுனால பாபிலோன்ல ஒரு 70 வருஷம் அடிமைத்தனத்துல போய் இருங்க அப்படிங்கிறாரு. இப்ப அடிமைத்தனத்துல போய் இருந்த பிறகுதான் அவங்க யோசிக்கிறாங்க, அங்க போய் இருந்து சொல்லுகிறாங்க, நாங்க எப்படி எருசலேமை மறக்க முடியும், நாங்க பண்ணின ஜெபத்தை எப்படி மறக்க முடியும், ஜெபத்தையோ வேத தியானத்தையோ திருவிருந்து பந்தியையோ அற்பமாக ஒரு நாளும் எண்ண கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள அருமை ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா அதுல உள்ள சமாதானமும் அதில் உள்ள ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகம் பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வயசான ஒரு பாட்டிக்கிட்ட திருமணம் முடிக்காதவங்க, அப்பா இறந்துட்டாங்க, கூட இருந்த அண்ணன் இறந்தாச்சு, அம்மா முதல்ல இறந்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு மத்தியான நேரம் பேசும்போது சொன்னாங்க, சாப்பாடு என்னதான் மத்தியானம் வரும், ஆனா அது வெந்திருக்காது, அதையும் நான் மிக்ஸில் அடிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த ஆகாரம் கூட கிடைக்காம தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறதும் வேத வசனத்தை வாசிக்கிறதும் உபவாசம் பண்ணுகிறதும் திருவிருந்து பந்தியும் ஓய்வு நாள் ஆராதனையும் ஒருவேளை அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் அதிலுள்ள சமாதானமும் அதிலுள்ள நிறைவும் உலகத்தில் எங்கும் கிடையாது. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாயல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் சமாதானம் தந்தது போல இருக்கும், ஆனா அது வேதனையாகத்தான் முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை எடுத்துவிடும். ஆனால் ஜெபம், வேத தியானம், தேவனுடைய சமூகத்தில் ஆராதிப்பது, ஜெபிப்பது, இது எல்லாம் ஒரு நாள் அதனுடைய மேன்மைகள் நமக்கு புரியாமல் இருந்தாலும் இதெல்லாம் மேன்மையானதுதான். அல்லேலூயா. தெய்வீகத்திற்கு ஒரு மனிதன் இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே தியானித்து பார்க்க போகிறோம். ஜெபத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலிருந்து, அந்த நிலையிலிருந்து வளராட்டாலும் பரவாயில்ல, அதிலிருந்து ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே வந்துடவே. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஒருவேளை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1.5 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுனா பரவாயில்ல, அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடவே கூடாது. செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர், திருநெல்வேலியில் உள்ளவங்க, எங்களுக்கு பைபிள் கிரிட்டிசம் அப்படிங்கிற ஒரு பாடம் எடுத்தவங்க, சொன்னது ஞாபகம் இருக்கு. நிறைய வார்த்தைகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளராட்டாலும் பரவாயில்ல, அதுல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்ததை விட கீழே ஒரு நாளை என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூடாது அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய தெய்வீக காரியங்களை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. தெய்வீகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வீட்டிற்குள்ளாக இடம் கொடுக்க வேண்டும். இந்த மனிதன் திருவிருந்து பந்திக்கு இடம் கொடுத்தார். நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், தெய்வீகத்திற்கு ஜெபத்துக்காக இருக்கலாம், அல்லது ஜெபம் வேத தியானம் குடும்ப ஜெபமா இருக்கலாம், அல்லது திருவிருந்து பந்தியா இருக்கலாம், ஓய்வு நாள் ஆராதனையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிதான். அதை நாம் கனம் பண்ணி அதற்கு முன்னுரிமை கொடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில நடப்பது என்ன என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் தியானித்து பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 11 வரை இருக்கிற வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 11 வரை இருக்கிற வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, 2 இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. தெய்வீகமான இந்த மாதம், பஸ்காவை ஆசரிக்கிற
இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமாக முக்கியமான மாதமாக இருக்கட்டும். தெய்வீகம், தேவனுக்குரிய காரியம்தான் நமக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாயிராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது தேவன் சொல்லும்போது வீட்டின் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னால் உன் அயல் வீட்டுக்காரரையும் சேர்த்துக்கொள். அவனை சேர்க்கும் போதும் உன் வீடும் சேரும் போதும் அது மீதம் வராத அளவுக்கு, உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். யார சொல்லுகிறாரு? வீட்டின் தலைவரை. குடும்ப ஜெபம் வாங்க அப்படின்னு கூப்பிடும் போதுதான் ஒரு ஆள் என்ன செய்யும்? படிக்கணும். ஒரு ஆள் தலை ஜீவனம்னு போவோம். ஆனா அந்த நேரத்துல அந்த வீட்டின் தலைவன் ஒரு பாட்டையோ அல்லது வசனத்தையோ வாசிக்க ஆரம்பிச்சுட்டா போதும், அந்த வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைகள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும்? ஜெபத்துல இருக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சங்கீதம் 128 முதல்ல அந்த ஆணுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அடுத்தது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீகத்திற்கு ஜெபம் பண்ணுகிறதுக்கு கூப்பிடும் போது வரலையா, ஜெபத்தை தொடங்கிட வேண்டியதான். அங்க மாம்சீகமா போராடி எந்த பலனும் இல்லை. உடனே ஜெபம் பண்ண தொடங்கிட வேண்டியதான். அந்த நேரம் ஆயிற்று அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்தை தொடங்கிடணும், பாட்டை தொடங்கிட வேண்டியதான். அது தன்னால் என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து இருக்கிற வசனங்களை வாசிப்போம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. இப்படி 11வது வசனத்துல வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. இப்போ இதை உங்களுடைய வீட்டிற்குள் ஆசரியுங்கள், இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், வீட்டிற்குள்ளாக ஆசரிக்க வேண்டும். எதற்காக இந்த தெய்வீக காரியத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 12-13 வசனங்களை வாசிப்போம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். வாதையும் வராது, தீமையும் வராது. அல்லேலூயா. தெய்வீகத்திற்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய எல்கைக்குள்ளாக, அவருடைய வீட்டிற்குள்ளாக ஜெபிக்கிற, தினமும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது. தினமும் வேத வசனத்தை வாசிக்கிறோம். இல்லை ஒரு வாரத்தில் 2 முறை 3 முறை உபவாசம் பண்ணுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். திருவிருந்து பந்தியை ஒழுங்காக ஆசரிக்கிறோம். ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்கிறோம்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். அல்லேலூயா. வாதை அவர்களை அணுகுவது இல்லை. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் தேவனோடு போராட பழகினவர்கள், அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள். அவர்களுக்கு விரோதமாக யார் மந்திரம் பண்ணினாலும் சரிதான், யார் செய்வன பண்ணினாலும் சரிதான், யார் எத்தனை எலுமிச்சம்பழம் போட்டாலும் சரிதான், யார் எத்தனை தேங்காய் போட்டாலும் சரிதான், அது அவர்களை அணுகுவது இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு முன்னால அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து அப்படியே எலுமிச்சம்பழம் வந்து விழுந்து, அது ரொம்ப சங்கடமா இருந்து. எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, அப்பாவே அடிக்கடி சொல்லுவார் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ இப்படி இப்ப நான் வெளியே போகவே விழுந்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே என் மொவா வந்து சொல்லுகா, எடுங்க அதை ஜூஸ் போட்டு, ஜூஸ் போடுறது வேற எதாவது போடலாம், அதை தட்டி உடைக்குள்ளதில்லை அப்படின்னு சொன்ன உடனே தட்டி விட்டான். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார், அதாவது சபைக்கு போயிட்டு இருந்தது பைசன் பாஸ்டர் சர்ச்சில். அப்போ காலையில் எழும்பின உடனே பார்த்தா வீட்டுக்கு முன்னால தேங்காவோ என்ன இல்லாமோ இருக்கும். அப்போ அந்த 2வது பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, இதை காலை வச்சு தட்டு மக்களே அப்படின்னு சொன்னா, இந்த ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி என்ன செய்யும், தட்டி தட்டி கொண்டு போய் சாக்கடைக்குள்ள தள்ளி போடும். இதுவரை அந்த மந்திரம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன்னா அந்த சாயங்காலம் 7 மணி ஆயிட்டுன்னா என்ன வேலை இருந்தாலும் 7 மணிலேருந்து 8:30 வரை அங்கே ஜெபம் நடக்கத்தான் செய்யும். அந்த மந்திரம் பண்ணி போடக்கூடிய அந்த தேங்காவெல்லாம் தட்டி தள்ளக்கூடியவா யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரிதான், கரெக்டாக 7 மணி ஆயிட்டுன்னா சொல்லுவா, எனக்கு ஜெபம் பண்ணக்கூடிய நேரம் வந்துட்டு கரெக்டாக போய் ஜெபத்தில் இருப்பா. தெய்வீகத்திற்கு முன்னுரிமை கொடுத்தால் அந்த வீட்டிற்குள்ளாக வாதையும் அணுகுவதில்லை, ஆபத்தும் வருகிறதில்லை, தீமைகள் வராதபடி தேவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். தலைமுறை தலைமுறையாக தெய்வீகத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். 24 முதல் 27 வரை இருக்கிற வசனங்களை வாசிப்போம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். நம்ம ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணணும், ஏன் பைபிள் வாசிக்கணும், ஏன் ஓய்வு நாளில் ஆராதிக்கணும் அப்படின்னா, என்னைக்கோ அழிஞ்சு போக வேண்டிய நம்மை, பாவியாகிய நம்மையும் கூட ரட்சித்து ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து இதுவரையிலும் வாழ வைத்திருக்கிறார். என்னைக்கோ நம்ம எகிப்தில் அழிஞ்சிருப்போம், ஆனா அழிந்து போக வேண்டிய நம்மையும் காப்பாற்றி பாவியாகிய நம்மையும் ரட்சித்து ஒரு தேசத்தை நமக்கு தந்து இந்த அளவுக்கு வாழ வைத்திருக்கிறார். இதை தலைமுறை தலைமுறையாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள், அவர்களையும் நான் வாழ வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் தெய்வீகத்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஜெபம் தேவையில்லை, ஓய்வு நாள் ஆராதனை தேவையில்லை, வேத வாசிப்பு தேவையில்லை, உபவாச ஜெபம் தேவையில்லை, இதையெல்லாம் அற்பமாக எண்ணினால் என்ன நடக்கும்? 28, 29, 30 3 வசனங்களையும் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கிலிருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அது ராஜாவாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பணம் உள்ள மனிதனாக இருந்தாலும் சரிதான், தெய்வீகத்திற்கு இடம் கொடுக்காவிட்டால் அவர்களுடைய வாழ்விலும் அழிவு வரும். அது சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவாக இருக்கலாம், அல்லது சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு எளிமையான நிலைமையில் இருக்கிற மனிதனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான்,
தெய்வீகத்திற்கு, தெய்வீக காரியங்களுக்கு, ஜெபத்திற்கு, வேத தியானத்திற்கு, ஓய்வு நாள் ஆராதனைக்கு, திருவிருந்து பந்திக்கு இடம் கொடுக்காத எந்த மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் சிங்காசனத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான், அங்கே அழிவு உண்டாகும். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. கூக்குரல் இல்லாத, அழுகை இல்லாத வீடே இல்லை. ஜெபம் பண்ணுகிற, வேத வசனத்தை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேதனைகளை நினைத்து தனிமையில அழுவோம் தேவனிடத்துல. ஆனால் ஒரு நாளும் கூக்குரல் கேட்காது. வீட்டிலே மரணம் வருகிறதற்கோ அழிவு வருகிறதற்கோ தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் பணம் இருக்குது, ஜெபம் தேவையில்லை. ஆசீர்வாதம் இருக்குது, எதுவுமே தேவையில்லைன்னு போனா ஒரு நாள் கூக்குரல் இடுகிற சூழ்நிலைமை உண்டாகும், அழிவு வரும். அதனால தெய்வீகத்திற்கு, தேவனுடைய காரியத்திற்கு இடம் கொடுப்போம், ஜெபிப்போம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு தெய்வீக காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது தேவன் நம்மையும் காப்பாற்றுவார், நம்முடைய தலைமுறைகளையும் காப்பாற்றுவார், அவர்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் தெய்வீக காரியத்திற்கு, ஜெபத்திற்கு, வேத தியானத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம்ப்பா. திருவிருந்து பந்திக்கு முன்னுரிமை கொடுப்போம், ஓய்வு நாள் ஆராதனைக்கு முன்னுரிமை கொடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை துதிப்பதற்கு இடம் கொடுப்போம். ஆண்டவரே, தெய்வீகமான காரியங்களுக்கு, உபவாசத்திற்கு நாங்கள் இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தி மாரகானா மாரபோ ஷபாலராந்தியாலரபா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே இந்த மேன்மையான அனுபவங்களுக்காக உம்மை துதித்து, உம்மை பாடி, உம்மை புகழ்ந்து, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பது, வேத வசனத்தை தியானிப்பது எவ்வளவு மேன்மையானதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிப்பது, திருவிருந்து பந்தியிலே பங்கு கொள்வது எவ்வளவு மேன்மையானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை ஒரு நாள் நாங்கள் மறக்க மாட்டோம் அப்பா. ஆண்டவரே, என்றோ அழிந்து போக வேண்டிய எங்களை, என்றோ மரித்து போக வேண்டிய எங்களை இதுவரையிலும் நீர் வாழ வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திமரகன மரபோ ஷபலரந்தியலரபா. உமையன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. உமையன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஸ்தோத்திரங்கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பாவியாகி எங்களை நீர் ரட்சித்தீரே அப்பா. ஹல்லேலூயா. பாவியாகி என்னையும் ரட்சித்து ஆண்டவரே, என்றோ மரித்து போக வேண்டிய என்னையும் நீர் இதுவரையிலும் வாழ வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணினவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை ஏறெடுத்து, எல்லாரும் பரலோகத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை, நம்முடைய முகத்தை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து தேவனை பார்த்து சொல்லுவோமா? உமையன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. உமையன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா,
உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னீரப்பா. உமையன்றி எங்களுக்கு வழி இல்லை, உமையன்றி வாழ்வு இல்லை, உமையன்றி வழி இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதும், உம்மை துதித்து பாடுவதும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழ்வதும், ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிப்பதும், ஆண்டவரே நீர் எங்களுக்காக பாடுபட்டீர் என்பதை நினைவு கூறுகிற திருவிருந்து பந்தியிலே கலந்து கொள்வதும், இப்படிப்பட்ட தெய்வீக காரியத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது, நீர் எங்களை காப்பாற்றி வாழ வைக்கிறவர், நீர் எங்களை காப்பாற்றி வாழ வைக்கிறவர் அப்பா. பாவியாகி எங்களை ரட்சித்து இதுவரையிலும் வாழ வைத்தீரே. நாங்கள் உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக காரியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், எல்கைகளையும் தலைமுறை தலைமுறையாக தேவன் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், தேவன் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், தேவன் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறேன் அப்பா. என்னையே தாழ்த்தி கேட்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே.